அது அவங்க பண்ணணும்னு சொல்கிறாங்க, பண்ணுறாங்க, அவங்களோட விஷ் அது. ஐயப்பன் சார் வந்து இந்த ஸ்டுடியோவில் நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு மரியாதை எங்கள் ஜெய் சாருக்கு, இந்த ஸ்டுடியோவோட ஆர்கனைசேஷன் அண்ட் தான் இது கொடுத்ததுக்கு. செகண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஆப்டாக இங்கே பார்க்குறது ஐயப்பன் சார். எல்லாருக்கும் கோஆப்ரேட் பண்ணி சாங்ஸ் எடுக்கிறது சரி, மெயின்டெனன்ஸ் எல்லாம் ரொம்ப காப்பாற்றி வைப்பார். ஸோ வந்து அவரை வந்து பார்க்கணுன்றதுல தான் நான் லேட்டாக வந்தது, இல்லை நாளைக்கு வர வேண்டி இருக்குது. ஸோ அவருக்கு ஹானர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது, அதனால் அதை பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். ஓகேங்களா? இதே போல் தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்கள் ஜெய்சார் ஸ்டுடியோவுக்கு லாஸ்ட் வரைக்கும் தரணும். ஓகேவா? ஓகேங்களா? வேறு எங்கன்னா போனாலும் பரவாயில்ல, ஆனால் இங்கே வந்துடணும். உடல் உயிருக்கு ஆடியோ ஃபைலுக்கு அது ஓகே. என்ன ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நான் ஆரம்பத்திலேருந்தே இங்கே வந்ததுலேருந்தே நான் இங்கே முதல்ல பாட வந்தப்போ இந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட சவுண்டிங் சிஸ்டம்லேருந்து ஜெயக்குமார் சாரோடது, ஸ்பெஷலாக அவரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பாடுறது அது மட்டும் இல்லை, அவர் வந்து மற்றவங்கக்கிட்ட எப்படி ஒரு இதுவாக நடந்துக்கிறாரு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் சரி நீ அடுத்து நம்ம மீட்டுன்னு ஒன்று ஆரம்பிக்கணும்னு எண்ணம் வந்ததே ஸ்டுடியோ பார்த்ததுக்கப்புறம்தான் அது வந்துச்சு. ஃபஸ்ட்டு மீட்டு எனக்கு இங்கே வந்து புக் ஆகிருந்தது ஆல்ரெடி. ஸோ ஐ கான்ட் டூ இன் ஃபஸ்ட்டு மீட் இங்கே கொடுக்க முடியல. ஆனால் அதுக்கப்புறம் செகண்ட் மீட்டை பிடிச்சிக்கிட்டேன். அவர்கள் பிடிச்சிட்டு இனிமேல் எவ்ரி மந்த் ஃபஸ்ட்டு சண்டே என்னோடய மீட் இங்கே ஆடியோ ஃபைலில் தான் நடக்கணும், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாச்சு. இது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இந்த உடம்புல இந்த என்ன சொல்கிறது, இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இந்த மீட்டு நடத்துவேன். அதுவும் மந்த்லி ஃபஸ்ட்டு சண்டே நம்ம ஆடியோ ஃபைலில் மட்டும்தான் நடத்துவேன். அவர் இங்கே எங்கே வச்சாலும் அவரோட இதில் தான் நான் நடத்துவேன். இதிலேருந்து ஒரு துளி கூட மாற மாட்டேன். இது என்னோட சிவன் மேல் ஆனே. மற்ற நேரத்துலையும் நான் புக் பண்ணிக்குவேன். வேறு எங்கேயும் வைக்கிற மாதிரி எனக்கு ஐடியாவும் கிடையாது, ஐடியாவும் இல்லை இதை விட்டுட்டு போகிறதுக்கு. ஏன்னா ஒரு 10 நாள் இடையில எனக்கு கொஞ்சம் என்னடா பாட்டு நம்ம சார் மீட்டு வைக்கலை, எப்பயுமே ஜெயக்குமார் சார் மீட்டு வைப்பார் கிளப் ஆடியோ ஃபைல். என்னடா 10 நாளாக காணுமே, நம்ம மீட்டும் அட்டன் பண்ணலை, பாட முடியலையே, நம்ம ஆடியோ ஃபைல் போக முடியலையே அப்படின்னு ஒரே ஒரு மென்டல் அப்செட் ஆகிருந்தேன். அந்த டைம் தான் 3 days பிஃபோர் நான் அதுக்கு முதல் நாள் சார்கிட்ட கேட்டேன், சார் ஏதாவது ஒரு டைம் ஃப்ரீ டைம் அப்படின்றப்ப தான் அவர் எனக்கு கொடுத்தாரு டைம். 2 நாள் முன்னாடி 11 o'clockலேருந்து 4 o'clock வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டேன். வந்து நாங்கள் பாடினோம். வேறு யாரும் இல்லை, நான் ஐயப்பன் சார், நாங்கள் 3 பேர் மட்டும் ஃப்ரீயாக அவ்வளோ பாட்டு பாடி ரிலாக்ஸ் பண்ண இடம். ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்டுடியோ. வேறு ஒன்றும் இல்லை, இது எல்லாமே ஜெயக்குமார் சாருக்கு தான் இந்த கிரெடிட்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. அவர் இல்லைன்னா நான் இப்படி ஒரு ஐடியா எனக்கு வந்திருக்குமான்னு கூட தெரில. இந்த இதை இல்லைன்னா நான் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு அவ்வளோ சலுகைகளும் கொடுக்குறாரு, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி என்னோடய குரூப்பில் இருக்கிற அத்தனை பேருமே, ஈவன் நம்ம ரூபா சித்ராக்கா, பத்மாக்கா, அவங்களாம் என் பக்கத்துலேயே இருக்காங்க. எல்லோரும் வந்து எனக்கு அவ்வளோ நம்ம ஃபேமிலி மாதிரி வந்து கோஆப்ரேட் பண்ணி ஒரு நல்ல விஷயம். இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன்னா அதுக்கு காரணமும் நீங்களும் எல்லோரும் சேர்ந்து தான் என்னை வந்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க. இது வரைக்கும் வந்திருக்கேன். எனக்கு அதில் உறுதுணையாக இருந்தது 5 பேர் அப்படின்னா, பத்மாக்கா, சாந்தி அக்கா, கற்பகம், ஐயப்பன், பாவா, எல்லாருமே தான். அதுக்கு தான் இப்போது மதனகோபால் சார் பக்கத்தில் இருக்கிற சார் பேர் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு ஒவ்வொருத்தராக நல்ல நல்ல இதெல்லாம் உறவுகள் கிடச்சிருக்கீங்க. இது வந்து நான் ஒரு குரூப்பாக எடுக்காமல் ஒரு ஃபேமிலியாக நினைக்கிறேன். நம்ம ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்றா இருக்கணும். கூடிய சீக்கிரம் ஒரு காம்படிஷன் நம்ம நடத்த போகிறோம். ஸோ அதில் எல்லோரும் கலந்துக்கணும். பெஸ்ட்டு கிஃப்ட் எல்லாம் இருக்குது.
அதே போல் அந்த இதிலேருந்து நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். ஒரு 3 பேர். சோலோவில் 3 மெம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ், அப்புறம் டூயட், அப்புறம் மேல் பேர், ஃபீமேல் பேர். அதில் இதுலேருந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு ப்ரைஸ் செலக்ட் பண்ணி அதில் இருந்து அவங்கள வந்து நாங்கள் மேற்கொண்டு எங்கே அனுப்பணுமோ பெரிய இடத்துக்கு அனுப்புவோம். அந்த இடம்லாம் நான் சொல்லலை, அது சர்ப்ரைஸ் நடக்கும். ஆமாம், நடக்கும். எல்லோரும் அந்த இதில் நம்ம கோஆப்ரேட் பண்ணி வரணும். கண்டிப்பாக அந்த காம்படிஷனில் கலந்துக்கோங்க. தேங்க்யூ. எனக்கு பேச தெரியாது, இவ்வளோ தான் பேச தெரியும். உனக்கு பேச தெரியாதா? ஓகே. நான் காலையில் தான் சொன்னேன், நான் முக்கியமான ஒரு பிரசன்னாக்கு மிஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். அவங்களோட ரிலேஷன் தான் அவங்க. அவருமா இந்த மாதிரியே கட்சி நான் சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இந்த அனைவருக்கும் வந்து சிறப்பித்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முக்கியமாக வந்து என் சார் வந்து நான் எதுவுமே எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப நாள் தெரியும் அவருக்கு, நாங்கள் பார்த்தது பிறகுறதில்லை. அவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். சரி, நிறைவாக கஜலட்சுமி அவர்களை பாட வைக்கிறேன். இந்த நாளின் கடைசி பாடல். எனக்கும் அதே பேச தெரியாது சார். ஹலோ ஹலோ மலரே மௌனம். பாய் பாய் பாய். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ. வாங்க சார். சார் மாணிக் பாக உண்டுனா சார்? மாணிக் 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 நல்லா இருக்கும். இதோ மாணிக் மாணிக்லே வந்து நல்லா இருக்கும்.